ஹார்ட் பீட் சீரிஸ் பத்தி யங்ஸ்டர்ஸ் பேசாத நாளே இல்ல. ஒரு சீரிஸ் 100 எபிசோட் போய் அடுத்த தேர்டுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு தீபக் தான் முக்கிய காரணம். இங்க இருக்கிறாங்க இந்த பசங்க எல்லாம் பயங்கரமா பேய் மாதிரி நிப்பானுங்க. சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கு. மேக்கப் கான்சியஸா யாரா இருப்பாங்கல்ல, தீபா அவரு உங்களை சொல்றாரு, நீங்க அவரை சொல்றீங்க. அர்ஜுன் டை ஹார்ட் தோனி ஃபேன். யார் நல்ல நடிகன்? கேமரா முன்னாடிங்களா கேமரா பின்னாடி சொல்லுங்க ப்ரோ. அது தீபா தாங்க. என்னங்க என்ன கேள்வி கேட்டாலும் தீபா. ஒரு சீரியஸ் வந்து இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒத்துமையா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. நான் படிச்சது டாக்டர் தான், ஒரு டாக்டர் ரோல் படத்துல பண்ணணும்னு ஆசை. அர்ஜுன் ரெடிலா இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பயோபிக் எடுத்தா அதுல வசந்த் ரவி அவர்கள் பர்ஃபெக்ட்டா நடிப்பாரு. விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயரோட பயோபிக். நெஞ்சினுள்ளே பரவிடும் நாம் பழகிய காலம் பரவசம் அன்பே இதம் தருமே. அடடா அடடா அடடா. இப்போ ரீசெண்டா கரண்டா வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு நிறைய பேரோடைய போன்ல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அந்த சீரீஸ் பேரும் அதுதான், அவங்க இருக்கிறதும் அங்கதான். எஸ், நம்ம எல்லாரோட ஹார்ட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க இப்போ. சோ மோஸ்ட் செலிப்ரேட்டட் சீரிஸ் அந்த கேட்டகரியில தான் நம்ம விருதை பார்க்க போறோம். இந்த விருதை வழங்குவதற்காக சூப்பரான பிரசன்டர் கூப்பிட போறோம். ரொம்ப செலக்டிவா தான் இவர் படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. அப்படி நடிக்கிற எல்லா படங்கள்லயுமே வந்து அவரோட நடிப்பு பேசப்படும். குறிப்பா ராக்கி மாதிரியான ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான படத்துல ஒரு பயங்கர சென்சிபிளான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தொடர்ந்து வெவ்வேறு படங்கள் மூலமா நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வசந்த் ரவி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட பிலிமோகிராஃபி வந்து பார்த்தா ரொம்ப செலக்டிவா இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் வந்து கிளாசிக்கான படங்கள். தரமணி ஆகட்டும், ராக்கி ஆகட்டும், அடுத்தடுத்து நீங்க பண்ண போற விஷயங்கள், சூப்பர் ஸ்டாரோட நீங்க பண்ண ஜெயிலர், இப்போ அடுத்து நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதோடைய சீக்வல். ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதை பேசுவோம் சார். விகடன் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்க எல்லாத்துக்குமே வணக்கம். விகடன் அவார்ட் வந்து எப்பவுமே வந்து ஸ்பெஷல் தான். அது எனி கைண்ட் ஆஃப் அவார்ட். விகடன் வந்து நிறைய அவார்ட்ஸ் நிறைய கேட்டகரியில் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்கு குறிப்பாக இந்த ஸ்டேஜில் ஞாபகம் வந்தது வந்து தரமணிக்கு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து விகடன் தான். எனக்கு விகடன் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஏன்னா தரமணி படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெபியூ ஆக்டர் அவார்ட் வந்து விகடன் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் விகடன் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா அவார்ட் கேட்டகரியும் அந்த வருஷத்தில் எனக்கு வந்தது அந்த கேட்டகரியில். அந்த விதத்தில் எனக்கு விகடன் டீமாவும் சரி, விகடன் the whole அவார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயமுமே ஸ்பெஷல் தான். அண்ட் இன்னைக்கு இந்த சின்னத்திரை அவார்ட்ஸ் வந்து இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு புரியுது. அண்ட் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஐம் ஹாப்பி டு பி ஹியர். சூப்பர் சார். ஸோ எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நீங்களே சொல்லிருங்க சார். என்னதுங்க? ஜெயிலர் 2 தான் சார். ஜெயிலர் 2 அப்டேட் சார். எனக்கு ஜெயிலர் 2 ஷூட் நடக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும். ஸோ ஷூட் போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதுல அது தவிர நீங்களும் எங்களை மாதிரியே சொன்னா எப்படி சார்? ஷூட் போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியுமே. ஷூட்ல நீங்க இருக்கீங்கன்றது தானே இதுல ஸ்பெஷல். இருக்கனா இல்லையா சார்?
எனக்கு நீங்க சொல்றது நியூஸா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. நெல்சன் அண்ணன் விட மாட்டாரா? தெரியல, அது வந்து நானே சார்ட்ட கேட்டேன். நான் எங்க போனாலுமே என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா சார், இருக்கீங்களான்னு சார். நான் அதுக்கு என்ன சார் பதில் சொல்லட்டும், நான் நெல்சன் சார்ட்ட கேட்டேன். சார் என்கிட்ட சொன்னது, நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இருந்தா இருக்கலாம், படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. சோ எனக்கும் அதேதான், நான் இருக்கனா இல்லைன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கே தெரியாது. படம் வரும்போது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நானும் தெரிஞ்சுக்கலாம். சார் எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரியான கமெண்ட்ஸா ரிப்ளைஸா வருதே சார். இருக்கு ஆனா இல்ல அப்படி. சோ இங்க இருந்து உங்களை சைட் ப்ரொஃபைல நான் பாக்கும்போது கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பயோபிக் எடுத்தா அதுல வசந்த் ரவி அவர்கள் பர்ஃபெக்ட்டா நடிப்பாரு அப்படின்ற மாதிரியான அந்த தோற்றம், அந்த தாடி, அந்த சிரிப்பு எல்லாம் பாக்கும்போது அப்படி தோணுது சார். எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயோபிக் பண்ணனும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பயோபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பயோபிக்? அது இப்ப எப்படிங்க சொல்ல முடியும் சார்? என்னன்னு சொல்ல வேணாம். இல்ல ஒரு டைரக்டர் கிட்ட, ஐ மீன் ஒரு டைரக்டர் கிட்ட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது இவரோட பயோபிக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயரோட அவரோட பயோபிக் வந்து பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சும்மா ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல பேசினதுதான். பயோபிக் பண்ற ஐடியா எனக்கு இருக்கு, பட் அதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் சார். ஆசையும் உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. சீக்கிரமா அது நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு, இப்போ அடுத்ததா மோஸ்ட் செலிப்ரேட்டட் சீரிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம எல்இடில பார்க்கலாம். வெப் சீரிஸ் இலக்கணங்களுக்குள் அடங்காமல் சின்ன திரைக்கு புதுரத்தம் பாய்ச்சி புத்துணர்வாய் துடிக்க வைத்திருக்கிறது ஹார்ட் பீட். யாரும் அதிகம் எட்டி பார்க்காத மெடிக்கல் டிராமா என்ற புது களத்தில் நெகிழ்ச்சியான பாச பிணைப்புகளையும் உன்னத தருணங்களையும் உணர்வோடு கலந்து கொடுத்ததில் தீபக் சுந்தர்ராஜன், அப்துல் ஹபீஸ் இருவருக்கும் தரலாம் 100க்கு 100. ரீனா, ரதி, விஜய், அர்ஜுன், ராக்கி, தேஜு என எல்லா பாத்திரங்களுக்கும் தனித்தனி ரசிகர் கூட்டங்கள் உருவானது இதுவரை இல்லாத புது மாதிரி. 170 வாரங்களை கடந்து இன்றும் ஆர்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் விசிட்டிங் ஹவர்ஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறது பெரும் ரசிகர் பட்டாளம். காதல், போராட்டம், தடுமாற்றம் என ஒவ்வொரு எபிசோடும் வெளிப்படுத்துவது யதார்த்த வாழ்வின் அசலான சித்திரங்கள். நகைச்சுவை, நெகிழ்ச்சி, மனிதநேயம் என சரிவர கலந்து புத்தம்புது இளைஞர்களின் இதய துடிப்பாக மாறியிருக்கும் இந்த ஹார்ட் பீட் தொடருக்கு மோஸ்ட் செலிப்ரேட்டட் சீரிஸ் விருது வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். என்டையர் டீம் ஆஃப் ஹார்ட் பீட் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஏன் உங்களை இந்த சீரீஸ்க்கு அவார்டு கொடுக்க கூப்பிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், நீங்க ஒரு டாக்டர் அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்தை அந்த ட்ரிவியாக்களோடய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சீரீஸ் பார்த்துருக்கீங்களானோ? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு சீரீஸ் வந்து அவார்ட் வின் பண்றது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம், அதை தாண்டி ஒரு சீரீஸ் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அது டீமா அந்த ஒத்துமை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது வந்து அது ஒரு க்ரூவா அமைஞ்சு ஒரு 45 days டிராவல் பண்றதே கஷ்டமான ஒரு விஷயம். அது சிங்க்ல இருக்கணும். அண்ட் ஒரு சீரியஸ் வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒத்துமையா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டீமா முன்னாடி அவார்ட் எனக்கு அவங்க எல்லாத்துக்குமே பார்த்து கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விஷிங் யூ எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. அண்ட் தொடர்ந்து எல்லா சீசனுமே அவார்ட் வாங்குங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ, ஆல் தி பெஸ்ட். டாக்டர் பத்தி சொன்னீங்கல்ல, நான் படிச்சது டாக்டர் தான், பட் MBBS பண்ண ராமச்சந்திரால. பட் எனக்கு ஆக்டர் ஆகணும் தான் கனவு அதிகமா இருந்தது. ஸோ எனக்கு திருப்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்டர்ஸா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ஒரு துறையில இருக்காங்க ஆக்சுவலா. அண்ட் எனக்கு நான் வந்து ஒரு டாக்டர் ரோல் படத்துல பண்ணணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் பண்ணதில்லை. அர்ஜுன் ரெட்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. பட் திருப்பி ப்ரொஃபஷனுக்குள்ள போகணும்னு ஆசை இல்லை. பட் ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தி மெடிக்கல் fraternity. சூப்பர். ஸோ யங் டைரக்டர்ஸ் எல்லாருமே கேட்டுக்குங்க. ஸோ வசந்த் ரவி சார் ஒரு டாக்டர் ஸ்கிரிப்டை தேடிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க அவரோட டோரை நாக் பண்ணலாம். ஸோ உங்களை டாக்டரா பார்க்கறதுக்காக காத்திருக்கோம் டாக்டர் வசந்த் ரவி சார். தேங்க்யூ சார். நீங்க வந்து அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே. ஹார்ட் பீட் சீரிஸ் பத்தி யங்ஸ்டர்ஸ் பேசாத நாளே இல்ல. எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு இல்லையா? அவார்ட் வாங்கினதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். This is a very very prestigious award. இந்த அவார்ட் கொடுத்த ஆனந்த விகடனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டீம் அமையிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னைக்கு இதை ஒரு பெஸ்ட் சீரீஸாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோன்னா அந்த மெயின் ரீசன் இஸ் த ஹோல் டீம்.
especially Deepak, Abdul, Shyam, and all the actors and everybody. Yeah, thank you so much. சூப்பர் சார், ப்ரொடியூசரா நீங்க உங்களோட விஷயங்களை விசேஷம் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ சீரியஸுடைய ரைட்டர் தீபக் சுந்தரராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் விருது பத்தியும் இன்னைக்கு நாங்களாம் செலிப்ரேட் பண்றோம். இங்க பாருங்க என்ன மைக் கொடுத்தேன் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்களா? ஏங்க ரைட்டரே கலாய்க்கிறீங்களா? இல்ல எல்லாருக்கும் நன்றி. இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜா சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த வேர்ல்டே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவர் தான். அப்துல் சார், ஏன்னா இந்த காம்போ வந்து பயங்கரமான ஒரு ஹிட் காம்போவா இருந்திருக்கு. ஸோ அவர் ரைட் பண்ணி டைரக்ட் பண்றாரு, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? இல்லை ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது கையில் வச்சிருக்காரு இல்லையா, அது கிட்டத்தட்ட 99 இயர்ஸ் நினைக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சு. இது 98, 99 நினைக்கிறேன். அரௌண்ட் நெக்ஸ்ட் இயர் இந்த 100 செலிப்ரேட் பண்ணுவோம் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்கிறது இருக்கு இல்லையா, எங்களை ரெகனைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா. வீரனோட பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாரையும் ரெகனைஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் போன மாதம் வந்து இந்த டிஜிட்டல் அவார்டு கொடுத்தாங்க. இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவார்டு கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதுதான் வீரனோட இத்தனை வருஷ பயணத்துக்கு முக்கிய காரணம். ஸோ அதை இப்போ செஞ்சுருக்காங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் மனசை வச்சதுனால தான் இப்படி ஒரு சீரிஸ் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு செட்டு போடணும், அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதோட இதுதான் குட்டி சார், பாலா சார், ரோஹித், ஹீமா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ட்ரைவ் பண்ணாங்க சேனல் சைட்லேருந்து. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவுட் ஆஃப் பாக்ஸாக ஒரு சீரிஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஆடியன்ஸ் கூட அவங்களும் பார்த்த உடனே ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு 2 சீன் பண்ணாலே போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சீரிஸ் 100 எபிசோடு போய் அடுத்த தேர்டுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு தீபக் தான் முக்கிய காரணம். தீபக்கோட அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கும் எபிசோட்ஸில் எப்போவுமே, அந்த எலமெண்ட்டுக்கு வந்து தீபக் தான் காரணம். அண்டு இங்கே இருக்கிறாங்க இந்த பசங்க, இவங்கெல்லாம் பயங்கரம், எல்லாம் பயங்கரமாக பேய் மாதிரி நிற்பானுங்க. ஸோ இவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சீசனாக நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை சீசனுக்கான கதைகள் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சீசன் சக்ஸஸ் தொடர்ந்து 2வது சீசன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. என்னை விட்டா முடிச்சிருவேன், ஐயோ முடிக்க விட மாட்டாங்க. என்ன சார்? Go on, it'll go on forever. ஓகே, நீங்க வேணான்னு சொல்ற வரைக்கும் நாங்க போவோம். சூப்பர். தீபா அவர்களே, ஸோ உங்களுக்கான ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த வேர்ட் டீமுக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது டீமோட முழுக்க எஃபோர்ட் தான். இங்கே நாங்கள் நிற்கிறத விட பேக் ஆஃப் த கேமரா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த அவார்ட் போகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ரீனா கேரக்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்க பியூட்டிஃபுல்லா பாடுவீங்கன்னு சொல்லி எங்களோட கேள்விப்பட்டோம். இபி ஷியாமன் இவங்க தான் எங்களை எல்லாரையும் இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவருக்கும் தேங்க்யூ. அப்படியே கேட்ட கேள்விக்கு அப்படியே மாத்தி ஈபின்னு அப்படியே டைவர்ட். இல்லை, அது நான் பாட மாட்டேன். அவங்க பேர் வந்து ரோஷினி அம்மையா, அவங்க தான் சூப்பராக பாடுவாங்க. இல்லையே இன்ஃபர்மேஷன் வந்து நிஜமா அவங்க பாடுவாங்க, சூப்பரா அப்ப பாடுவாங்க. 2 பேரும் சேர்ந்தே பாடலாமா அப்போ? அவங்க நிஜமா சூப்பரா பாடுவாங்க. ஓகே, அப்ப பாட சொல்லிடலாமா? ஒரு சிங்கர் இருக்கும்போது நான் பாடக்கூடாது. ஓகே, சோ அந்த சிங்கர் கிட்ட மைக்க கொடுத்துடலாமா? மழை நேரம் மலை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன், நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறுமேகம் போலே மிதக்கிறேன். ஓஹோ காதல் இங்கே ஓய்ந்தது, கவிதை ஒன்று முடிந்தது, தேடும் போதே தொலைந்ததே அன்பே. இது சோகமானால் ஒரு சுகம் நெஞ்சின் உள்ளே பரவிடும், நாம் பழகிய காலம் பரவசம் அன்பே இதம் தருமே. அடடா அடடா அடடா. தேங்க்யூ. ஓ, செம்மையா பாடுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் டேலண்ட். ஐயா நீங்க பேசலனா எப்படி ஐயா? என்னங்க ஐயா, திரும்பி பாக்குறீங்க? என்னங்க திரும்பி ரசிகர்கள் பாக்குறீங்க? கோச்சிக்க மாட்டாங்களா? அர்ஜுன் கேரக்டர் எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் விகடன் எங்களுக்கு அவார்ட் கொடுத்ததுக்கு. அது எல்லாரும் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டீம் எஃபர்ட் தாங்க. மொத்தம் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்தது மட்டும்தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனாக ஸ்டார்ட் ஆச்சு இந்த வெப் சீரிஸ். அப்படி ஒரு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வெப் சீரிஸாக மாறி இன்னைக்கு வந்து இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் தேங்க்ஸ் கோஸ் டு ஆக்சுவலி என்னன்னா ஆல் த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி அண்ட் பாலா சார் ஸ்பெஷலி. அதுக்கப்புறம் இதை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ண என்னோட ஒய்ஃப் பத்மினிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஷி வாஸ் மை சப்போர்ட். யா, தேங்க்யூ. சூப்பர் சார். Cute, தேங்க்ஸ் நீங்க cute அவசியம் sir. சொல்லிருக்கணும் சார், முதல்ல சொல்லிருக்கணும் சார் நீங்க.
கியூட்டா இருந்தது சார். ஸோ ஹார்ட் பீட் எல்லாரோட யங்ஸ்டர்ஸோட ஹார்ட்ல எப்பவுமே இருக்கு. ஸோ தொடர்ந்து எல்லாரோட ஃபேவரட் சீரீஸா அது வந்து எப்பவுமே இருக்கு. குட்டி செக்மெண்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்ல போறீங்க. யாருடைய பேர் அது அதிகமா வருது அப்படின்றத பார்க்க போறோம் சார். ஸோ கேம் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா நான் வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாரு வந்து மேக்கப் பைத்தியம் அப்படின்னு எல்லாருமே அட் அ டைம்ல அவங்க பேரை சொல்றீங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி ஃபுடி சாருகேஷ், அட் அ டைம்ல அர்ஜுன், சோஷியல் மீடியால ஆக்டிவா தீபா இருக்கு. தீபா தீபா பயங்கரமா டவுட்டே இல்ல. தீபா நீங்க தான் ஆக்டிவா இருப்பீங்களா பயங்கரமா? எப்ப பார்த்தாலும் போஸ்ட். எல்லாருமே ஆக்டிவா. எல்லாருமே பிடிஎஸ் எடுத்து ரெடியா இருப்பாங்க. எப்போ BTS BTS. ஓகே. சோ யார் மேக்கப் பைத்தியம்? உண்மையிலே தெரியல, யாருமே மேக்கப் போடுறது இல்ல ஷூட்ல. இருந்தாலும் எடுத்துட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்ல சார், மேக்கப் கான்சியஸா யாரா இருப்பாங்கல்ல, நான் இந்த சைடு ப்ரொஃபைலா இருக்க மாட்டேன், இந்த சைடு எனக்கு கேமரா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி யாராவது? இல்லனா நீங்களே கைய யாரு தூக்கிடுங்க bro? நான் தான் அது அப்படின்ற மாதிரி. தீபா அர்ஜுன் மேக்கப்பா இல்ல, பட் அவரோட ஹேர் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு கான்ஷியஸா இருக்கு. யார் என்ன? ஹீரோவா? அர்ஜுன். அவரு உங்களை சொல்றாரு, நீங்க அவரை சொல்றீங்க. நிஜமா அர்ஜுன் தான். இப்ப வந்து நம்ம என்ன அர்ஜுன் தான் பண்ணிடலாம், conscious-ஆ நம்ம இருப்பாரு. மைக் பாஸ் பண்றதை விட கைய தூக்கிருங்க ஓகேவா? இல்லனா கைய நீட்டிருங்க அவங்கதான் அப்படின்ற மாதிரி. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். டை ஹார்ட் தோனி ஃபேன். எல்லாருமே அப்ப எல்லாருமே தூக்கி இருக்கலாமே. யார் மேட்ச் டிக்கெட் வாங்கி கொடுப்பா? ஷாமண்ணா. ஐயா தெய்வமே, உங்களை மாதிரியான ஒரு ஆள் கிடைக்காம தாங்க நாங்கெல்லாம் டிவில மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கோம். சார் யாரு? ஒரே நிமிஷம் இது மட்டும் கேட்டுறேன். ஆ. எப்படி உங்களுக்கு மேட்ச் டிக்கெட் கிடைச்சிக்குது? எங்களுக்கு 2-3 கொடுத்தீங்கன்னா அந்த அடுத்த சீசன்ல சொல்லக்கூடாதா சார்? சார் ஒரு ரெண்டு சார் இதை ticket சொல்ல extra. வரவர் கூட நீங்க தடுத்துட்டீங்க சார். ஓகே. யார் ஃபிட்னஸ் ஃப்ரீக்? சர்வா நானா அப்படின்ட்டு ப்ரோ, நீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு சர்வா எங்க இருந்து ப்ரோ இன்ஸ்பிரேஷன் வருது உங்களுக்கு ஃபிட்னஸ்? சார் டைரக்ட் சார் தான். எல்லாத்தோட பயங்கரமா இவர்தான். இவர்தான். யார் நல்ல நடிகன்? கேமரா முன்னாடிங்களா கேமரா பின்னாடி? கேமரா ராஜா sir. முன்னாடியா பின்னாடியா? ஓகே. கேமரா பின்னாடி சொல்லுங்க ப்ரோ சும்மா. கேமரா பின்னாடிங்களா? ம். அதே தீபா தாங்க. டவுட் என்னங்க என்ன கேள்வி கேட்டாலும் தீபா தீபா. யார் பயங்கரமா டிராவல் பண்ற டிராவல் ஃப்ரீக்? ராம் ராம் அவர் இங்க ராம். இல்ல. அவர் வரல. இல்ல, அவர் இல்லையா? வரல இன்னைக்கு. ஓகே. யார் ஹார்ட் பீட் சீரிஸ விடாம பாப்பா? எல்லாருமே அப்பா இவங்க தான் ஆளா கை தூக்குறாங்க. சரி, யாரு பார்க்க மாட்டீங்க? ஏன்னா நமக்கு என்ன எடுக்க போறோம் நமக்கு தெரியும். சோ நம்ம நடிக்கிறத நம்மளே எப்படி பாக்குறது அப்படின்ட்டு யாராவது பார்க்காம இருப்பீங்களா? என்னங்க அது எப்படி என் வாயில எல்லாரும் சொல்றது? பாப்போம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாப்போம். எல்லாருமே பாப்பீங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே. தீபக் ப்ரோ, உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்ற நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து சார் ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாங்க இது போயிட்டே இருக்கும் நான் ரெடின்னு. நான் முடிக்கலான்னு தான் பாக்குறேன் நீங்க சொல்றீங்க. ஸோ ஏற்கனவே சினிமாவில் நீங்க உங்க படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அடுத்ததா உங்களோட ப்ராஜெக்ட் எதை நோக்கி இருக்கும்? இந்த ஸ்பேஸ்லயா இல்ல சினிமாலயா? ரெண்டுமே போயிட்டு தான் இருக்கு. சைட் பை சைட் பேசிட்டு தான் இருக்கும். லெட்ஸ் see whatever happens will happen. நைஸ். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு காம்பினேஷன்ல ஏற்கனவே விஜய் சேதுபதி அண்ணனோட உங்களோட காம்பினேஷன் நாங்கள் பார்த்தோம். ஸோ அடுத்ததாக ஒரு எக்ஸைட்டிங்கான காம்பினேஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொன்று எல்லாருமே வந்து ஹார்ட் பீட் சீரிஸ் மூலியமாகவும் சரி, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி எங்களை பயங்கரமாக வந்து என்கேஜிங்காக வச்சுட்டே இருந்திருக்கீங்க. ஸோ எனக்கு அவர் பார்க்குறாரு எல்லாமே தீபா தான் நீ அப்படின்னு சொல்லு கேள்விக்கும். இங்க இருக்கிறதுல யார நீ ஃபாலோ பண்ற? ஏங்க எல்லாரையும் ஃபாலோ பண்றேன். நிச்சயமா தான். I know you ஹார்ட் பீட் man. சீரிஸே என்ன சொன்னீங்க? ஹார்ட்டுக்குள்ள இருக்காங்க இவங்க எல்லாம். சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் சீரிஸ்ல இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸோட ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இந்த சீரிஸ் போக எங்க சார்பா வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zorame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Ruby Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.